தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை நேரத்திலே ஒரு சகோதரன் தியான சிந்தனை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ட தரிசனத்தை குறிப்பிட்டு ஒரு சிறு சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். இந்த நாளிலும் பவுல் கண்ட 6 தரிசனங்களில் இருக்கின்ற ஒரு தரிசனத்தை தான் உங்கள் முன்பதாக நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 9 10வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verse 9 and 10. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9 10வது வசனம். பவுல் கண்ட 6 தரிசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சிறப்பம்சத்தை உடையதாக இருக்கின்றது. ஆனால் இந்த தரிசனத்தை நான் வாசித்த பொழுது சில விஷயங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசினதுனாலே அதனை உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய திருச்சபையானது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அது துவக்கமாகி மிகவும் வல்லமையோடு பலத்துடன் அது செயல்பட்டு அது பல நிலைமைகளிலே அது பல தேசங்களிலே பல மாகாணங்களிலே அது பரம்பி வந்து கொண்டிருந்த காலம் அது. தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய நபர்கள் அது சிதறடிக்கப்பட்டு பல இடங்களிலே அவர்கள் அங்குமிங்குமாய் சென்ற பொழுது அங்கே ஒவ்வொரு இடங்களுக்கு சென்ற தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். எதிர்ப்புகள் பல நிலைமைகளில் இருந்த பொழுதிலும் ஜனங்கள் ஒருபோதும் சுவிசேஷத்தை சொல்வதை நிறுத்திவிடவே இல்லை. அப்படி இருக்கின்ற நாட்களில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தொடப்பட்டு ரட்சிக்கப்படுகின்றார். அதுவே ஒரு தரிசனமாக இருக்கின்றது. ரட்சிக்கப்பட்டதனுடைய பின்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட அமைதியாக இல்லாமல் சுவிசேஷத்தை சொல்லி ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் wherever he went there was also a persecution. அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அவரோடு கூட சேர்ந்து ஒட்டி கொண்டு வந்தது என்னன்னா துன்பம். ஒட்டி கொண்டு வந்தது அவருடைய வாழ்க்கையிலே உபத்திரவமாக காணப்பட்டது. எங்கெல்லாம் சென்றாரோ சபைக்குள்ளாக இருந்தாலும் சரி அல்லது வெளியே இருக்கின்ற யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இவருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே இவர் என்ன செய்கிறார்? நீங்கள் இதற்கு முந்தி சொல்லக்கூடிய முந்தி வரக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஏறக்குறைய 13ஆம் அதிகாரம் துவக்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் ஒவ்வொரு இடமாக பயணிக்கிறார். அவர் முதலாவதாக தெர்பை செல்கிறார், பின்பதாக லீஸ்திரா செல்கிறார், பின்பதாக மக்கதோனியா செல்கிறார், பின்பதாக அம்பிபோலி என்று சொல்கின்ற இடம் செல்கிறார், பெரேயா செல்கிறார், பின்பு ஏத்தன்ஸ் அத்தேனே பட்டணத்திற்கு வருகிறார். 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் ஏத்தன்ஸ் நகரத்திற்கு செல்கிறார். பின்பு ஏத்தன்ஸ்லிருந்து கொரிந்துவுக்கு வந்து விட்டார். அதான் இங்க 18ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துவில் இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட இந்த எல்லா நகரங்களையும் நீங்கள் வாசித்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் அவர் சுவிசேஷம் செய்கிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ஜனங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். எதிர்ப்பை தெரிவித்து மனமுடைந்தவராக ஒவ்வொரு இடம் விட்டு வேறு இடத்துக்கு சென்றாலும் ஆண்டவருடைய வசனத்தை வல்லமையோடு பிரசங்கிக்கின்றார். அங்கே பிரசங்கித்த பொழுதும் எதிர்ப்புகள் வருகின்றது. ஒவ்வொரு இடத்தை விட்டு சென்றாலும் எதிர்ப்புகள் வந்த நேரத்தில் கொரிந்து என்ற இந்த இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்த பொழுது அவருக்கு ஒரு விசேஷித்த தரிசனத்தை ஆண்டவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தரிசனம் ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய வாழ்க்கையிலே இந்த 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் முற்றுமாய் மனமுடிந்து போய்விட்டார். அதாவது இந்த கொரிந்து பட்டணத்திலே வந்து சுவிசேஷத்தை சொல்லி அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு எதிர்ப்பை தெரிவித்து 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்த பழியானது உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் நான் எங்கே செல்கிறேன், புறஜாதியர் இடத்துக்கு செல்கிறேன், உங்களிடத்தில் நான் சுவிசேஷம் சொல்ல போவதில்லை என்று சொல்லி he was completely dejected by the activities of the Jewish community. யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னை முழுவதுமாக வெறுத்து ஒதுக்கியதினாலே தான் இனிமேல் யூதர்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்ல போவதில்லை என்று முடிவெடுத்தவராக நான் இனிமேல் புறஜாதியரிடத்தும் சொல்கிறேன் என்று மனமுடைந்து போய்விட்டார். பின்பதாக நீங்கள் வாசித்தால் கிறிஸ்பு என்ற ஒரு யூதனுடைய ஜெபாலய தலைவனை ஆண்டவர் தொடுகிறார். அவனும் அவனுடைய வீட்டாரில் இருக்கிறவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் தங்குகிறார்கள். தங்கி முடித்துவிட்டு தன்னுடைய அவர் இந்த நாள் முழுவதுமாக நடந்த பிரச்சனை எல்லாம் ஒருவேளை மனசுல போட்டு யோசிச்சு நான் இனிமேல் ஊழியம் செய்வதா அல்லது கொரிந்துவிலே தங்கி இருப்பதா, கொரிந்துவை விட்டு வேறே பட்டணம் செல்வதா என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே மனதிலே அதிகமான குழப்பங்கள், மனதில் அதிகமான பயம் நிறைந்தவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். நீங்கள் இந்த பயத்தை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் உங்கள் மத்தியிலே வந்திருந்த பொழுது எப்படி இருந்தேன்?
நான் தைரியத்தோடு நான் இல்லை, நான் உங்களிடத்திலே பலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட்டேன் என்று தான் எழுதுகிறான். When I was there with you, I was there with fear. பயத்தோடு நான் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பயமும் திகிலும் இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நேரடியாக இவனுடைய வாழ்க்கையில் ஈடுபட துவங்குகின்றார். He is coming in direct connection or in direct communication with this man of God. தேவனுடைய மனுஷனுக்கு நேரடியாக அவர் தொடர்பு கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது பல நேரங்களிலே நாம் எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது, அல்லது பலவிதமான உபத்திரவத்தை நாம் சந்திக்கும் பொழுது, அல்லது ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு விதமான எதிர்ப்புகள், கசப்பு உணர்வுகள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயம், ஒருவேளை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறவராக இருக்கிறோம். இனிமேல் let me quit, நான் இதனோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே போதும் என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் நாம் காணப்படுகின்றோம். ஆனால் தேவன் நாம் மனமொழிந்து போகின்ற நேரத்திலே நம்மை உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால இந்த செய்தியினுடைய தலைப்பாக டிவைன் ஆரக்கிள் ஃபார் டிஸ்ட்ரெஸ்ட் சோல், கலங்கின் ஆத்துமாவுக்காக தேவன் கொடுக்கக்கூடிய தெய்வீகமான அருள் வார்த்தை என்ற தலைப்பில் தான் இந்த நாளில் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆகவே இந்த வாசித்த இந்த 2 வேத வசனத்திலிருந்து 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Power of his word, power of his presence, power of his purpose. அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை, அவருடைய நோக்கத்தினுடைய வல்லமை, இதைதான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பவுல் அமைதலாக தூங்க சென்று விட்டார். உடன் 5வது வசனத்திலே வாசிப்பதை போல மக்கதுனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தார்கள். தைரியமாய் பேசினார். ஆனால் எதிர்ப்பை கண்டு மனமுடிந்திருக்கின்ற பவுலுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி பேசினார் என்பதான் இது முதல் குறிப்பாக இருக்கிறது. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி பேசுகிறார். தேவன் இப்படி பேசுவாரா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இது போல நம்மோடு கூட ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரா? Does God really intervene in our lives in this manner? பேசுறாரா? ஒருவேளை தரிசனத்தில் இல்லைனாலும் நம்முடைய அனுதின தியானத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கின்றார் இல்லையா? கர்த்தர் பேசினார் என்பதே நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார், நம்முடைய வாழ்க்கையிலே பேசுகிறார் என்பதை நமக்கு அதிகமான உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை காணப்படுகிறதாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் மனமுடிந்து தன் போதும் என்ற நிலைமையில் இருக்கின்ற பொழுது, இதற்கு மேல் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கொரிந்து பட்டணத்திலே நான் ஊழியம் செய்ய போவதில்லை என்று உதறித்தலின நேரத்திலே 11வது வசனத்திலே என்ன வாசிக்கின்றோம்? அங்கேதான் 1 வருஷம் 6 மாதம் இருக்கிறார். He was there staying for 1.5 years. எப்படிங்க இந்த பலன் கிடைக்கப்பெற்றது? பவுலுக்கு எங்கே இருந்த இந்த பலன், இந்த ஒரு சத்துவம் கிடைக்கப்பெற்றது? வேறு எந்த மனுஷனும் இந்த பலத்தை கொடுத்திருக்க முடியாது. வேறு எந்த ஒரு ஆவியோ அல்லது வேறு எந்த சபையினுடைய தலைவர்களோ ஜபாலை தலைவர்களோ இப்பேற்பட்ட ஒரு வல்லமையை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கவே முடியாது. கொடுத்தால் 1 நாளைக்கு கொடுக்கலாம், 2 நாளைக்கு கொடுக்கலாம். ஆனா 1.5 ஆண்டுகள் ஒரு மனுஷனுக்கு ஒரு பலத்தை கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதைத்தான் நீங்க பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாக ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி அவரிடத்திலே பேசினார். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. When Paul was in much need for the word of God, தேவனுடைய வார்த்தை தன்னோடு பேச வேண்டும் என்று அதிகமாய் எதிர்பார்த்து அதிகமாய் காத்திருக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் பேசுவீரா, பேச மாட்டீரா? ஆண்டவரே என்னோட பேசுவதை நீ நிறுத்தி விட்டீரா என்ற சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நான் நம்புறேன். எனக்கு அதிகமாக முறை ஏற்பட்டிருக்கிறது. நான் கேட்டது ஆண்டவரே நீர் பேசுவதை நீர் நிறுத்தி விட்டீரா? Lord, is it that you have stopped speaking to me? கேட்டதுண்டு. ஆனால் அப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அதான் இங்கே நடக்குது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள், எங்கே தங்கி இருக்கிறார்? கிறிஸ்பு என்ற ஒருவருடைய வீட்டில் தான் தங்கி இருக்கிறார். அவரோட கூட யார் இருக்கிறார்கள்? தீமோத்தேயு இருக்கிறார், சீலா இருக்கிறார். ஆனால் யாருக்கு வார்த்தை கிடைக்கப்பெற்றது? To whom the word was sent? Is it to everybody in a common? இல்லை. தனிப்பட்ட முறையிலே it was to an individual. தனிப்பட்ட முறையிலே தேவன் ஒவ்வொரு நபரோடும் பேசுகிறவராக இருக்கிறார். என்னிடத்தில் பேசுகின்ற ஆண்டவர் நிச்சயமாக உங்களிடத்திலும் பேசக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு பேசக்கூடிய ஆண்டவர் நாளை தினத்திலே வேறொரு நபரிடத்திலே அல்லது அதே நாளிலே வேறொரு விதத்திலே பேசக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா? ஏனென்றால் என்னுடைய சூழ்நிலை வித்தியாசமானது, நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமானது. The situation where you are in is different from what I am in. ஆகவே தேவன் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையிலே as a unique communication he is having with every person. He is having as an individual. ஒவ்வொரு நபரோடும் தனிப்பட்ட முறையிலே பேசுகின்றார். சீலா இருக்கிறாரு, தீமோத்தேயு கூட இருக்கிறாரு, கிறிஸ்புவினுடைய வீட்டார் முழுவதும் அங்கே இருக்கிறார்கள். The whole family is there.
But who has received this communication from God? Only Paul. பவுலுக்கு மட்டும்தான் கிடைச்சது. தீமோத்தேயும் கூட தீமோத்தேயு நிருபத்தை பவுல் எழுதும்போது பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்கிறார். ஆனா தீமோத்தேயு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை கிடைக்கப்பட்டதாக வாசிக்கிறோமா? இல்ல, வாசிக்கிறது இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் இப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து அவனை ஊக்குவிக்கின்றவராக, அவனை இன்னும் பயிற்றுவிக்கிறவராக, ஊழியத்திலே வல்லமையாய் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அப்படியான இது an individual communication. ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை ஒருபோதும் ஒரு குரூப்பா பேசுகிறார் இல்லை என்று சொல்லவில்லை. சில நேரத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு நபரோடும் அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். நீங்க எலியாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாலும் அதே தானே, எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடைபெற்றது. தனிப்பட்ட முறையிலே அவர் ஒவ்வொரு மனுஷனோடும் பேசக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்க ஆண்டவர் பேசின பொழுது எப்ப பேசினாருங்க? ராத்திரி. ஏன் பகல்ல பேச மாட்டார் ஆண்டவர்? Will he not talk in the daytime? எப்ப வேணா பேசலாம். God can speak at any time, but he has chosen a particular time to speak to Paul. ஏன் பேசுறாருன்னா, நான் இப்படி யோசிக்கிறேன், when the day is totally gone, அந்த நாளானது முழுவதுமாய் முடிந்து விட்டது. அந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? வெளியே சென்றார், ஜெபாலயத்திலே சென்றார், வசனத்தை பிரசங்கித்தார், எதிர்ப்புகள் கிடைக்கப்பெற்றது. பின்பதாக அங்கே மக்கெதோனியாவில் இருக்கின்ற தீமோத்தேயு பவுல் வருகிறார்கள், இவரை தேற்றுகிறார்கள், மறுபடியும் வசனத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் முடிவடைந்து விட்டு வீட்டிலே அமைதியாக இருந்து என்ன செய்கிறார்? இப்பொழுது மௌனம் காத்திருக்கின்றார். இனி எனக்கு என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கேள்வியும் ஒரு குழப்பமும் அவருடைய மனதிலே காணப்படுகிறது. There is a confusion and question in his heart. அமைதலாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு மெல்லிய சத்தம் அவருடைய காதுகளிலே துணிக்கிறது. ஒரு தரிசனம் அவருக்கு வருகிறது. என்ன தரிசனங்க? ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கேட்கப்படுகிறது. நாம் பகலிலே பல இடங்களில் நாம் சுற்றித் திரிகிறோம், பலவிதமான பேச்சுகளை நாம் கேட்கிறோம், பலவிதமான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம், பலவிதமான வாட்ஸ்அப், பலவிதமான நியூஸ் நாம் பார்க்கிறோம், தொலைக்காட்சி பார்க்கின்றோம், செய்தித்தாளை வாசிக்கின்றோம், எல்லாமே செய்கின்றோம். ஆனால் ஒரு நாளினுடைய அமைதலான நேரத்திலே ஆண்டவரோடு கூட நாம் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார் இல்லையா? He's not speaking to us in a quiet manner, in a silent moment. எலியாவிட்ட ஆண்டவர் எப்படிங்க பேசினாரு? எலியாவிட்ட அக்கினி இறக்கி பேசினார், அது பொதுவா நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் எசபேலுக்கு பயந்து குகைக்குள் இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் எப்படி பேசினாருங்க? ஆண்டவர் நீ குகைக்குள் இருக்காதே, வெளியே வா என்று கூப்பிட்டார். God has called him to come out of the cave. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். வெளியே அழைத்தார். அழைத்து வந்த தேவன் இவர் நினைச்சாரு, ஒருவேளை சீனாய் மலையில பேசின மாதிரி ஆண்டவர் எங்கிட்ட என்ன செய்வாரு, ஒருவேளை வல்லமையா அந்த சத்தம் எல்லாம் வெளிப்படுத்தி பேசுவார் என்று நினைத்தாரோ தெரியல. முதலாவது மேகம் வந்துச்சு, அப்புறம் இடிமின்னெல்லாம் சத்தம் கேட்டுச்சு, அது ஆண்டவருடைய சத்தம் இல்லை. இதெல்லாம் கடந்து போன பின்பதாக there was a still voice, அமைதலான சத்தம் அவருக்கு எலியாவோட பேசி அவரை ஊக்குவித்ததாக இருக்கிறது. இந்த ராத்திரி என்று சொல்லும் பொழுது நான் சிந்தித்தது என்னன்னா, ஆண்டவர் பொதுவாக பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து எங்க வச்சுங்க எப்பொழுது அவர் இடத்துல பேசினாரு? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? அவர்களை நிலத்தை பண்படுத்தணும், பழுகி பெருகணும், இதெல்லாம் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. They need to replenish the earth. ஆனா தேவன் எப்ப அவங்களோட பேசினாரு? When did God speak to them? பகலினுடைய குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவர்களிடத்துல பேசுகிறார் இல்லையா? ஒரு பகலினுடைய உஷ்ணமான நேரம் எல்லாம் முடிவடைந்ததனுடைய பின்பதாக ஆண்டவர் அவர்களோட கூட பேசுகின்றார். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவீதிடத்தில் ஆண்டவர் எப்ப பேசுறாரு? அவரு சவுலுக்கு பயந்து வனாந்தரத்திலே ஓடுகின்றார், பெலிஸ்தரிடத்திலே ஓடுகின்றார். He was running away from Philistines as well as from Saul. But when was the word of the Lord came to him? தேவனுடைய வார்த்தை அவருக்கு எப்பொழுது வந்தது? ஓடிக்கொண்டிருந்த நேரத்திலா? இல்லை. அவர் சங்கீதங்களில் எழுதும் பொழுது, நான் ராட்சாமங்களிலே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். I was crying all through the night. I was crying early in the morning. நான் அதிகாலையில் எழுந்த ஆண்டவர் உம்மை நான் நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு கண்டடைந்தீர், உம்மை நான் கண்டுகொண்டேன், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைக்கப்பெற்றது. பிரியமானவர்களே, when the sun, சூரியன் அஸ்தமித்த பொழுது the sun, SON, குமாரன் வெளிப்பட்டு நம்ம இடத்துல பேசுகிறவராக இருக்கிறார். பகலினுடைய உஷ்ணமான நேரம் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போன பின்பதாக பகலினுடைய ஒரு சூடும் அதனுடைய தகிப்பும் அதனுடைய வேதனையும் மனுஷனுடைய பேச்சும் மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாமே முற்றுமாய் அடங்கி போனதன் பின்பதாக தேவன் தம்முடைய தாசனோட தம்முடைய பிள்ளைகளோட ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார். He talks to us when it is quiet and silent. சரிங்களா? உண்மைதானங்க? அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த 1.5 ஆண்டுகள் தைரியம் கிடைச்சதுன்னு சொன்னேன்லங்க. இந்த ஒரு வார்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதே இடத்துல நின்று 1.5 ஆண்டுகள் நின்று ஊழியம் செய்வதான வல்லமை கிடைச்சது. அப்போ அவருடைய வார்த்தை பெர்ஃபெக்டான வார்த்தையா? ஒரு பரிபூர்ணமான, எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு வார்த்தை. ஆண்டவர் பேசும் பொழுது
அது எவ்விதத்திலும் ஒரு குறைவும் இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தினுடைய 7 முதல் 9 வரையில் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 19ஆம் சங்கீதம் 7 முதல் 9 தேவனுடைய வார்த்தையை பற்றி இங்கே சொல்லப்படும் பொழுது some of the qualities of the word of God. 19ஆம் சங்கீதம் 7 முதல் 9 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவுக்கிறதுமாயிருக்கிறது. இது இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே உண்மையானது. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது நிறைவான வார்த்தையாக இருந்ததா? சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை 9 10 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையினாலே பவுல் அங்கே இருந்து 1.5 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்தார். நீங்க மற்ற ஏனைய நிருபங்களை விட கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய அப்போஸ்தலத்துவத்தை அங்கே அந்த சபையாருக்கு நிறுவி எழுதுகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். He had to prove his apostleship to the people at Corinth. கொரிந்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே இந்த தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. குறிப்பாக 2 கொரிந்தியரை நீங்கள் வாசித்தால் அதை பூர்ணமாக காண முடியும். அதிகமான பாடுகள், அதிகமான அடிகள், தன்னுடைய அதிகமான சொந்த அனுபவத்தை எழுதியிருப்பது கொரிந்தியர் நிருபத்தில் மட்டும்தான். Only in the epistle to the Corinthians he was explaining about his personal experience more than any other epistles that he has ever written. எழுதின ஏனைய நிருபங்களை காட்டிலும் கொரிந்தியரிலே தன்னுடைய அனுபவத்தை அதிகமாக எழுதுகிறார். இங்கே சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை பரிபூர்ணமான வார்த்தையாக அவருக்கு ஏற்பட்டதனாலே அவர் 1.5 ஆண்டுகள் அங்கே நின்று ஊழியம் செய்கிறார். சொல்லப்பட்ட வார்த்தை குறைவற்றதாக இருந்தது. அவர் தொய்ந்து போயிருந்த ஒரு இதுவரைக்கும் போதும் என்றிருந்த அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்த ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அவரை சந்தோஷப்படுத்தினது, அவருடைய கண்களை தெளிவாக்கி இன்னும் அந்த தரிசனத்தை நோக்கி ஓடும்படியாக செய்தது. அவருடைய வார்த்தை ஒரு வல்லமையான வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒரு பெர்ஃபெக்டான வார்த்தையாக இருக்குது. ஆனா கேள்வி என்னவென்றால், இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோமா? இந்த சப்தத்தை அவருடைய சப்தத்தை நாம் கேட்கிறோமா? Do we hear his voice? Do we hear his voice? இன்னைக்கு பல சப்தங்கள் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது பல சப்தங்கள் அங்கும் இங்குமாக தொனித்துக் கொண்டே இருக்கிறது. There are many voices in this world. நம்ம காதை எவ்வளவுதான் பஞ்ச போட்டு அடைச்சிருந்தாலும் அது என்னதுங்க, அந்த சப்தம் நம்ம காதுல தொனித்துக் கொண்டுதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சப்தம் எங்கே வெளியே சென்றாலும் இறைச்சல், நம் வீட்டில் இருந்தாலும் இறைச்சல், வேலை இடங்களில் போனாலும் சப்தம், எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் ஒரு இறைச்சலான இருக்கக்கூடிய சூழல் தான் காணப்படுகிறது. அது போல நம்மை மனமடிவாக்கக்கூடிய, நம்மை சோர்ந்து போக செய்யக்கூடிய, நாம் இதுவரைக்கும் சரி போதும் என்ற நிலைமையிலே நம்மை கொண்டு போகக்கூடிய நிலைமையில் தான் வார்த்தைகள் காணப்படுகிறது. The words are like pricking our heart. It is making us so that we need to quit. போதும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் காணப்படுகிறது. ஆனால் அந்த மௌனமான நேரங்களிலே நாம் தேவனுடைய சப்தத்தை நம்மால் கேட்க முடிகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமா பேசுறாரா? ஒருவேளை சில நேரங்களில் ஒரு சில நபர்களுக்கு சரித்திரத்திலே அங்குமிங்குமாக 1-2 பேருக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாய் பேசியிருக்கிறார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் தம் ஜனத்தோட பேசுகின்ற முறை என்று சொன்னால் நேரடியாக ஒரு பேசக்கூடிய, நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, உங்களோட ஆண்டவர் பேசுவாருங்க. When you have the habit of reading your Bible regularly, then he will speak to you. தொடர்ச்சியாக நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வசனத்தையாவது ஒரு வார்த்தையாவது உங்களிடத்துல காண்பிக்கக்கூடியவராக இருப்பார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு டைம் இல்லை பிரதர், நான் வீட்டுக்கு வர்றது நைட் 10 மணி ஆகுது, காலையில ரொம்ப நேரம் ஆயிருது, எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறேன், டே ஃபுல்லா நான் பிஸியா. உண்மைதான், எல்லாரும் பிஸியா தான் இருக்கிறோம். எவ்ரிபடி ஆர் பிஸி இன் தேர் ஓன் ஒர்க். எல்லாரும் தன்னுடைய வேலையில மிக மிக அலுவலாகத்தான் இருக்கின்றோம். ஆனா மிக மிக அலுவலாக இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்த்ததும், நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறதை பார்த்தால், இரவு முழுவதும் அவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 12 மணி 1 மணிக்கு வேலையை முடிச்சு வந்தாலும் 1/2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சரி, இரவு முடியவில்லையா, காலையில எழுந்து 5:30 6 மணிக்கு எழுந்து வேதத்தை வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தேவன் நிச்சயம் நம்மோட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த விருப்பத்திற்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு மேல் ஒரு தாகம் நமக்கு காணப்படுகிறதா? அந்த வார்த்தையின் மேல் நாம் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் காணப்படுகிறதா? தேவனோடு கூட நான் நேரத்தை செலவிட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? Do we have the interest to read the word of God, to meditate upon his word, to spend time with God? ஒரு 5 நிமிஷம் நமக்கு கிடைக்குதா நம் வேதத்தை வாசிப்பதற்கு? மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு இல்லைங்களா? வாட்ஸ்அப் பார்க்க, யூடியூப்க்கு, ஃபேஸ்புக்கு, இனி என்ன எல்லாத்துக்குமே டிவிக்கு இருக்குது, பேப்பருக்கு இருக்குது. ஆனா வேதத்தை வாசிப்பதற்கு மட்டும் வந்துருச்சுன்னா நமக்கு நேரமே இல்லை. அப்புறம் எப்படிங்க நமக்கு எங்கிருந்து நமக்கு ஆறுதல் கிடைக்கப்பெறும்? எங்கிருந்து நமக்கு தேர்தல் கிடைக்கப்பெறும்?
எங்கிருந்து நமக்கு பலன் கிடைக்க பெறும்? தேவனுடைய வார்த்தையை நாம் எங்கிருந்து கேட்க முடியும்? முதலாவது ஆண்டவர் பேசுவது தனிப்பட்ட முறையிலே, தனிப்பட்ட தியானத்திலே பேசக்கூடியவராக இருக்கிறார். நமக்குள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார், செய்திகளின் வாயிலாக பேசுகிறார். இதெல்லாம் 2 3வதாக இருந்தாலும் நம்மோடு நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை கொழிந்து விட்டு எறிய செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ச்சியாக நம் வேதத்தை வாசிப்போம், அந்த ஒரு பழக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். தேவன் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, 2வதாக இதே வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவிக்கின்றார். முதலாவதாக அவருடைய வார்த்தையின் வல்லமையை அனுபவித்த அப்போஸ்தலனாகிய பவுல் 2வதாக அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை அனுபவிக்கிறார். 10வது வசனத்திலே, ஃபார் ஐ ஆம் வித் தீ, நான் உன்னோடே இருக்கிறேன் என்ற வார்த்தையின் மூலமாய் அவருக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் தரிசனமான நேரத்திலே இந்த வார்த்தையை அவருக்கு குறிப்பிடுகிறார். நான் உன்னோடே இருக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு பெற்றிருக்கின்றோமா? நமக்குள் பெற்றிருக்கின்றோமா? நமக்குள் பெற்றிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நபரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிப்பதை போல, he seals every person who has accepted him with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்னாலே அவர் முத்திரிக்கக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படியானால் இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் உன்னோட இருக்கிறேன், ஐ வில் பி வித் யூ என்று சொல்கிறார். நான் இன் என்று சொல்லவில்லை, ஐ வில் பி இன் யூ, உனக்குள் இருப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னால் அதுல வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? உன்னோட இருப்பேன் என்று சொல்வதற்கும் உனக்குள் இருப்பேன் என்பதற்கும் 2 முற்றும் வித்தியாசமான ஒரு விஷயம். உன்னோடு இருப்பேன் என்று சொல்லும் பொழுது there is a person who is real, உண்மையாகவே ஜீவிக்கக்கூடிய, ஜீவனோடு இருக்கக்கூடிய நபர் நம் அருகில் நிற்கக்கூடியவராக, ஒரு பர்சனலாக, ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனிப்பட்ட நபராக, தனி மனிதனாக நம்மோடு நிற்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல வீட்டிற்கு நாம் வருகிறோம், வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது நம்முடைய பார்த்து வீட்டுல கேட்கிறாங்க, இன்னும் ஏன் கவலைப்படுறேன், நான் உங்களோட இருக்கேன்ல, நான் உங்க கூட இருக்கிறார்ல என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய வித்தியாசம் வேற. ஆனா போன்ல பேசும் பொழுது நான் உங்ககிட்ட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வித்தியாசமானதல்ல. when we talk through போன்ல பேசும் பொழுது ஒருத்தர் சொல்றார், நான் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற, அது வித்தியாசமானது. ஏனென்றால் அது மிக தொலைவில் இருக்கின்றோம். ஆனால் ஒரு நபர் நம்மோட கூட இருந்து நம்மோட உறவாடுகின்ற நேரத்திலே நம்முடைய தோள் மேல் கரங்களை போட்டு, நான் உன்னோட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய், நீ ஏன் தொய்ந்து போகிறாய் என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய பலன் வேற மாதிரி தானே இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு என்னுடைய வாருங்கள். Turn with me to John's Gospel chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரம். நாம் அறிந்த வண்ணமாக யோவான் 14ஆம் அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் இருக்கக்கூடிய அந்த நீண்டதொரு உரையாடலிலே அவர் சென்றதன் பின்பதாக தாம் அனுப்ப போகின்ற பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். He talks about the giving of the Holy Spirit to every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவர் கொடுக்க இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகின்ற நேரத்திலே 17 18வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 14 17 18. போதும். என்ன வாசிக்கிறீங்க? 2 வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 17வது வசனத்திலே, சத்திய ஆவியானவரை உலகம் அறியாது, காணாது, பெற்றுக்கொள்ளாது. இது உண்மை. ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால். அப்ப என்ன அர்த்தங்க? அப்ப சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளை நாம் பெறும் பொழுது அவர் நமக்குள் வாசமாய் இருப்பது மட்டுமல்ல, அவர் நம்மோடு வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா? இரண்டாவதாக 18வது வசனத்துல அவர் என்ன செய்கிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ் பட் ஐ வில் கம் டு யூ சூன், உங்களிடத்தில் நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லி பின்பதாக அதனுடைய 20வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறேன். நான் பிதாவில் இருக்கிறேன், நீங்க எனக்குள் இருக்கிறீங்க, நான் என்ன செய்யறேன்? உங்களுக்குள் இருக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து எங்க இருக்கிறோம்? பிதாவுக்குள் இருக்கின்றோம் என்ற ஒரு உறவு முறையை அவர் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு 23வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, சேம் ஜான் 14:23ல, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான்,
அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். எங்க வாசம் பண்ணுவாங்க? அவனுக்குள் வாசம் பண்ணுவோமா, அவனோடே வாசம் பண்ணுவோமா? என்னங்க வாசிச்சீங்க? உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்ப என்ன அர்த்தங்க? முதலாவது சொன்னது என்னது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் உங்களுடனும். எங்க என்ன வாசிக்கின்றோம்? நானும் பிதாவும் வந்து என்ன செய்வோம்? அவனோட வாசம் பண்ணுவோம். அப்படியானால் ஒரு தனிப்பட்ட, ஒரு பர்சனலான, ஒரு இண்டிவிஜுவலான ஒரு நபர் நம்மோட இருக்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குரைத்து சென்றிருக்கின்றார். As a promise that you and I can experience the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்பதை தான் இதை காண்பிக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொடுக்கப்பட்டார், உண்மைதான். ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படும் பொழுது பிதாவும் குமாரனும் சேர்ந்து வந்து நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுடனே கூட இருப்போம். அப்படியானால் நாம் தொய்ந்து போகக்கூடிய நேரங்களிலே நம்மை யார் ஆற்றுவார்கள், நம்மை தேற்றுவதற்கு யாராவது ஒருவர் உண்டா என்ற ஒரு கேள்வி எழும்பும் பொழுது நாம் எதை நம்முடைய மனதில் ஞாபகப்படுத்த வேண்டும்? We are not alone. நாம் தனிப்பட்டவர்கள் அல்ல, நாம் தனிமையாக இல்லை, தனிமைத்துவத்தில் நமக்கு இல்லை என்று சொல்கின்ற உணர்வு நம்முடைய மனதிலே ஏற்பட வேண்டும். பவுலுக்கு அதான் இந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. பவுலுக்கு வந்து எல்லாரும் விட்டு போன ஒரு சூழ்நிலை. He was feeling lonely in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தனிமை உணர்வுக்குள்ளாய் அவர் வந்திருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25 அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம்ல, a word that was fitly spoken is like the golden apple that was placed on a silver plate. வசனம் பியூட்டிஃபுல். எவ்வளவு அழகாக சாலமோன் எழுதி இருக்கிறார் பாருங்க. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. He was needed the most. தேவனுடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்திலே அவர் வாக்குறுதி சொன்னது என்ன? பவுலே, நீ பயப்படாதே, நீ கலங்க வேண்டாம், உன்னோட கூட நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அப்ப பிரியமான நம்முடைய வாழ்க்கையில நாம் தொய்ந்து போகக்கூடிய நேரத்துல என்ன பிரதர், நான் இங்க am I there in the right place? நான் சரியான இடத்துல தான் இருக்கிறேனா என்ற ஒரு கேள்விதான் பவுலுக்கு அங்க இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லு, நீ கவலைப்படாத, நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ தைரியமா பேசணும், உனக்காக நான் நோக்கத்தை வைத்திருக்கின்றேன், ஆனா அதை நிறைவேற்றுவதற்கான பலன் நான் உனக்கு தரக்கூடியவனாக இருக்கிறேன். I am the one who is going to empower you for the work that you have to fulfill in your life. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கின்றோமா? அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதே நேரத்தில் மற்றும் ஒரு விஷயம் என்ன, இந்த அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பவுலுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தையிலே என்னை சிந்திக்க தூண்டியது என்னவென்றால், அவர் பயன்படுத்தின I am என்ற வார்த்தை, நான் என்ற அந்த வார்த்தை என்னை சற்று என்னை சிந்திக்க தூண்டியது. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் I am என்ற வார்த்தை நாம பயன்படுத்துறோம். I will be with you, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்கிட்ட பேசுறேன், நான் உன்கிட்ட பழகுகிறேன், நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லுவதெல்லாம் நாம செய்கிறோம். ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க பயன்படுத்தி இருக்கின்ற இந்த I am என்ற வார்த்தை முற்றும் வித்தியாசமானது. It was totally different from what you and I use. இல்லைங்களா? நீங்களும் நானும் பயன்படுத்துவதை விட்டு முற்றும் வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிறது. ஏன் அதனை சொல்கிறேன் என்றால், இந்த I am என்ற இந்த வார்த்தை வேத புத்தகம் முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மூல பாஷையில தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில நான் எடுத்து சொல்ல போவதில்லை. ஆனால் நீங்க அதை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். யாத்ராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். மோசே என்ன செய்கிறார்? மீதியான் தேசத்திலே ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். அப்பொழுது அங்கே முட்புதரானது எரிந்து கொண்டு வருகிறதை பார்த்து கீழே இருந்து சீனாய் மலையில ஏறி செல்கிறார். ஏறி சென்ற நேரத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு கொடுத்த வார்த்தை தான் என்னதுங்க? நீ சென்று என் ஜனங்களாக இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து நீ விடுவித்து கொண்டு வர வேண்டும். You have to redeem the people of Israel from Egypt. அங்கே நீ விடுவித்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுது மோசே கேட்கிறான், ஆண்டவரே, நீர் விடுவித்து கொண்டு வர சொல்கிறீர், சரிதான். அப்பொழுது ஜனங்கள் என்னை பார்த்து நீர் யார் என்று கேட்பார்கள், யார் உன்னை அனுப்பினார் என்று கேட்பார்களே, உம்முடைய பெயரை நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am என்று அந்த வார்த்தை சொல்லுகிறார் அல்லவா? நான் ஆகின்றவர் நானாக இருக்கிறேன். அதான் நேரடியாக அது மொழிபெயர்த்தான். நானாக இருக்கிறவன் நானாக இருக்கிறேன். இருக்கிறேன் என்பவர் இருக்கிறவராக இருக்கிறார். பின்பதாக சொல்லிவிட்டு இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று நீ போய் சொல்லுன்னு சொன்னார். அப்ப நான் மோசேக்கு ஏன் அதனை சொல்லுகிறார்? அதனை சொல்லும் பொழுதே உன் பிதாக்களிடத்திலே வாக்குரைத்த உன் பிதாக்களின் தேவனாக இருக்கிறேன் என்பவர் தான் என்றுதான் சொல்லுகிறார். அப்படியானால் மோசே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே you are limited, you have a limited time and space. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறாய். நீ ஒருவேளை 80 அல்லது இன்னொரு 120 வருஷம் தான் உன் வாழ்க்கை இந்த பூமியில. ஆனா என்னை பார்க்கும் பொழுது I am the person who is ever existent. I am the person who is infinite.
I am the person who is going to be there from eternity to eternity. நித்தியம் துவங்கி நித்தியம் வரைக்குமாக ஜீவிக்கக்கூடிய ஒருவராக நான் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை, மோசேயா இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுத்திருக்கின்ற அந்த கடமை என்று சொல்வது இந்த குறுகிய 40 வருஷங்களுக்கு மட்டும்தான் இருக்க போகுது. நீ அது முடிப்பாய், அதை சென்று விடுவாய். ஆனால் உனக்கு முன் இருக்கக்கூடிய தலைமுறையிடத்திலே பேசியது யார்? நான் பேசினேன். உனக்கு பின் வரக்கூடிய தலைமுறை, யோசுவாவிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதே வார்த்தையை சொல்கிறார். அவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறார்? தெளிவாக சொல்லும் பொழுது, மோசையோட இருந்தது போல, like the way that I was with Moses, I will be also with you. நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அது போலவே உன்னோடும் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய காலங்கள் இங்கே முடிவடைந்து விடும். பவுலுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்ன ஞாபகப்படுத்துறாரு? பவுலே, உன்ட்ட ஒரு பொறுப்பை நான் ஒப்பு கொடுத்திருக்கேன், ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உனக்கு போதுமானதாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58 நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அது போல நாம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், யோவான் 14 வாசிக்கும் பொழுது, ஏசாயா, யோவான் 12:39 முதல் 41 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஏசாயா என்னுடைய மகிமையை கண்டான். அப்ப பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்ற பொழுது ஐயம் என்று இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது யார் அங்கே பிரத்யட்சமானார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மனுஷரூபம் எடுப்பதற்கு முன்பதாக தம் ஜனத்தோட பேசுகின்ற பொழுதெல்லாம் தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது, when he was to express himself to the people, he had come down with his pre-incarnate form. தன்னுடைய மனுஷரூபத்துக்கு முன்பதாக இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட விதத்தில் தான் தம் ஜனத்தோட பேசியிருக்கிறார். ஆகவேதான் இங்கே பவுலுக்கு பேசும் பொழுதும் அவரை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அதனை சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன அடுத்ததாக சொல்கிறார்? உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. there shall be no man, ஒரு மனுஷன் மேல கை போட மாட்டான். இப்பேற்பட்ட ஒரு வல்லமையான தேவன் நம்மோட கூட இருக்கும் பொழுது நமக்கு யாராவது தீங்கு செய்ய முடியுமா? முடியாது. ஆனா இதுக்கு பின்பதாக பவுலை பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனை வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, எல்லாம் இருந்தது. ஆனால் தீங்கென்று வரும் பொழுது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எதை சொல்கிறார் என்றால், எந்த விதத்திலும் தான் மனம் முறிந்து போவதில்லை. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்விதத்திலும் தான் மனமுடிந்து போக போவதில்லை. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு தைரியத்தையும் அப்பேற்பட்ட ஒரு பேராற்றலையும் அவர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார். அதைத்தான் நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு எதிர்த்து நிற்க முடியும்? When God is on our side, who can be against us? யார் நமக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று அவர் கேட்கிறார். பின்பதாக அதே வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள். காட்ஸ் ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டாரு. காட்ஸ் ப்ரீடெஸ்டினேஷன், தேவனுடைய முன்னறிதல், தேவனுடைய முன்குறிக்கப்படுதலையும் இங்கே சொல்கிறார். என்ன சொல்றாரு கடைசியில? இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ ஊழியத்தை நிறைவேற்ற போகிறாய். ஆனால் உன்னிடத்துல நான் என்ன சொல்ல போறேன்? இந்த ஜனத்துல, இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தார், இந்த இந்த இடத்துல அநேகர் இருக்கிறார்கள். அப்படியா என்ன அர்த்தம்? இனிமேல் ரட்சிக்கப்பட போகின்ற ஒரு அநேகம் உண்டு. உன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் நீ சுவிசேஷம் சொல்லி அங்க ரட்சிக்கப்பட போகின்ற அநேக நபர்கள் இருக்கிறார்கள். There are much people in this land for me. நீ உன்னுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் நீ அதற்கு பலப்படுத்தப்பட வேண்டும். யூனிட்டி வி ஸ்ட்ரெங்தன். அதற்காக ஆண்டவர் கொடுத்த பலன் என்ன? முதலாவதாக அவர் கொடுத்த பலன், அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய பிரசனத்தை நமக்கு அனுப்பி அவர் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய முன்குறித்தலில் நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவன் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். தேவன் உங்களையும் என்னையும் அறிந்தவராக இருக்கிறார். அதனாலதான் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஊழியத்தின் பாதையிலே நாம் இருக்கின்ற பொழுது, அல்லது தேவனுக்காக நாம் எதையாவது நாம் செய்கின்ற நேரத்திலே, தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது தேவன் முழுவதுமாக நம்மை பலப்படுத்தி அதற்கான கனிகளை தரக்கூடியவராக இருக்கிறார். It is God who gives the fruits for our ministry. நாம் ஒரு இடத்துல தேவன் நம்ம வைத்திருக்கும் பொழுது, நாம் அதற்கென்று பிரயாசப்பட்டு மனம் சோர்ந்து போயிருந்தாலும் அந்த ஊழியத்துக்கான அந்த பலனை நமக்கென்றும் தரக்கூடியவர் நமது ஆண்டவராக இருக்கிறார். பவுலுக்கு இங்கே பார்க்கும் பொழுது இவருக்கு தெரியாது. இப்பொழுது பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருக்கு அடுத்த படி என்னவென்று தெரியவில்லை.
அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத நேரத்திலும் அவர் 11வது வசனத்துல 1 வருஷம் 6 மாதம் அங்கே இருந்தார். அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டது, அநேக நபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பவுலுக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் செய்திருக்கிற தேவன் உன்னுடைய காலத்திற்கு பின்பதாக அந்த கொரிந்து என்ற நகரிலே மிகப்பெரிய ஒரு சபை எழும்ப போகிறது என்பதை அவருடைய ஊழியத்தினுடைய கனிகளாக தருகிறார். இன்னைக்கு நாம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, தேவன் நம்ம ஒரு இடத்துல வைத்திருக்கும் பொழுது, நாம் பல பிரயாசங்களை செய்து ஒருவேளை நாம் வசனத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். We may be doing the ministry of God in the means that we have. நமக்கு இருக்கின்ற சிறிய பிரயாசங்கள் மூலமாக செய்கிறவர்களாக இருக்கலாம். அதனுடைய பலன்கள், அதனுடைய கனிகளை நம்முடைய கண்கள் நாமே அதை பார்க்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் நம்முடைய காலங்கள் முடிவடைந்த பின்பதாக இருக்கிறேன் என்று தம்முடைய பிரசன்னத்தை வாக்குரைத்த தேவன் அதனுடைய கனிகளை அறுக்க செய்வார். பொதுவாக இது நான் இப்பொழுது இதனை சிந்திக்கின்ற வேளையிலே நம்முடைய காலம் சென்ற நம்முடைய டாக்டர் சிபி சாமுவேல் அங்கிள் அவ்வப்பொழுது நான் நினைப்பதுண்டு. அவர் அகால மரணம் அடைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் செய்த ஊழியத்தின் வாயிலாக, செய்த சிறைச்சாலை ஊழியத்தின் வாயிலாக ஏறக்குறைய 99 நினைக்கிறேன், 99ல சிபி சாமுவேல் அங்கிள் இறந்தார். இறந்ததன் பின்பதாக ஒரு 7-8 வருஷங்களுக்கு பின்பதாக கந்தசாமி என்ற ஒரு சகோதரன் இங்க வந்து ஒரு சாட்சி சொன்னார். ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம். கந்தசாமி என்ற ஒரு சகோதரன், அவர் சொன்னது ஏறக்குறைய ஒரு 90களிலே நம்முடைய டாக்டர் சிபி சாமுவேல் அங்கிள் வந்து சிறைச்சாலையிலே ஊழியம் செய்திருந்த நாட்கள், கோயம்புத்தூர் பிரிசன்ல ஊழியம் செய்திருந்த நாட்களிலே சுவிசேஷம் சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டதாகவும், பின்பதாக அங்கே இருந்து அவர் தம்முடைய விடுதலை பெற்று தம்முடைய ஊருக்கு சென்று எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்மை கண்டறிந்து வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒருபோதும் கந்தசாமி பார்க்கவே இல்லை. யாருக்கு பார்க்கல? சாமுவேல் அங்கிள் பார்க்கவே இல்லை. இன்றைக்கு பெத்தேலுடைய ஊழியத்தின் மூலமா என்ன நடைபெற்று வருகிறது என்பதை சாமுவேல் அங்கிள் பார்க்கல. எத்தனை பேர் வந்தார்கள், இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை அவருடைய கண்களில் பார்க்கல. ஆனால் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த தேவனுடைய விசுவாசத்தினாலே, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே தன்னுடைய ஓட்ட பயணத்தை முடித்தாலும் அதனுடைய கனிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்நாட்காலம் முடிவடைந்து போனாலும் அதற்கான பலனை அனுபவிக்க செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை அனுப்பி நம்மை தேற்றுவது என்னவென்றால், நாம் நம்முடைய காலங்கள் முடிவடைந்து நம்முடைய இடத்தை விட்டு நாம் அகன்று போனாலும் கூட God will make us to reap the fruits of our ministry. நம்முடைய ஊழியத்தினுடைய பலன்களை, நாம் இருக்கக்கூடியதனுடைய பலன்களை அனுபவிக்க தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி புரிகிறவராக இருப்பார். ஆனா இங்க நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா? Do we really enjoy his presence? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கறத உணர்றோமா? his personal individual presence, அவருடைய தனிப்பட்ட, அவருடைய தனி மனிதனாக நம்மோட இருக்கிறார், நம்மோட பேசுகிறார், நம்மோட உறவாடுகிறார் என்பதை உணர்கிறோமா? ஒரு சிலர் இடத்துல நான் பேசும்பொழுது அவர்கள் சொல்வார்கள், காலையில நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே நான் தான் இருப்பேன். ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு மனுஷன் தன்னிடத்துல தன்னோடு இருக்கிறது போல உணர்ந்து அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவரே, என்ன, ஏன் ஆண்டவரே, ஏன் அவர் இப்படி என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு? உங்களுடைய வசனத்துல நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, உங்களுடைய வசனத்தினால் நீங்க தேற்றக்கூடியவராக இருக்கிறீரே என்று சொல்லி, அப்போ ஒரு நபர் தன்னோடு இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்காக நம்ம என்னன்னா, ஒருவேளை நம்ம வித்தியாசம் பார்க்கும்பொழுது ஒருவேளை நமக்கு என்னடா ஒருவேளை இவருக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சதோ, அவருக்கு தனியா பேசிட்டே இருக்கிற நினைக்க தோன்றும். அப்படி இல்லை. தேவன் நம்மோட பேசக்கூடியவராக இருக்கிறார். அது போல தம்முடைய வார்த்தை அனுப்பி தேற்றுகிறார். இரண்டாவதாக தம்முடைய பிரசன்னத்தை எழுப்பும் பொழுது அவர் நம்மோடே, நம் கூடவே இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு ஏற்ற ஆறுதலையும் தேர்தலையும் தருவாராக. மூன்றாவதாக பவுலுக்கு இங்கே சொல்லும் பொழுது பவர் ஆஃப் ஹிஸ் பர்பஸ், தன்னுடைய நோக்கத்தை பவுலுக்கு தருகின்றார். 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த மற்ற 2 விஷயத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, பெரும்பாலும் எடுக்கக்கூடியது இது மட்டும்தான். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எடுக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடம் இருக்கிறதா? பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்திருக்கிறோமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. I don't even care about the presence and the power of his word, but I want to speak. என்னுடைய நான் தைரியமாய் பேசின ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, நீ மௌனமாயிராதே என்று சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் பேச போறேன். இதான் நாம் பெரும்பாலும் செய்கிறோம். ஆனா ஆண்டவர் இங்கே எல்லாம் இந்த 2 முறை 2 விதத்திலும் அவருக்கு பலப்படுத்தி விட்டு, நீ தைரியமாய் பேசு. அதற்கான ஃபியூவல் எங்கிருந்து கிடைக்கப்படுகிறது? மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, மனுஷனுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, இது தேவனுடைய ஆவினால் மட்டுமே ஆகும் என்று சொல்லியிருக்கிற தேவனானால், இங்கே நமக்கு நம்முடைய ஊழியத்திலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பலன் எங்கே இருந்து வருகிறது? Where do we get the strength? Is it the strength from our within us? நம்முடைய மனுஷ பலனா? இல்லை.
தேவன் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினுடைய பலனை பெற்றிருந்தோமானால், தேவனுடைய பிரசன்னத்தினுடைய பலனை பெற்றிருந்தோமானால், நாம் சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாய் நிச்சயம் அங்கே செயல்படுத்தப்படும், நிச்சயமாக செயல் இருக்கும். It will touch the people's heart. இல்லையா அதாவது ஆகாயத்துல சிலம்படிக்கிறது மாதிரிதான் இருக்கும். சும்மா அப்படியே காத்துல பேசக்கூடிய வார்த்தைகளாக அது போய்விடும். பவுல் இங்கே சொல்லி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுல் 1 கொரிந்தியர் 4:3 சொல்லும் பொழுது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் அதனை விளைய செய்திருக்கிறார். அப்படியானால் இவர் தன்னுடைய பல எதிர்ப்புகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்திருந்த போதும் கூட, பல எதிர்ப்புகள் மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆனால் அதற்காக இருக்கக்கூடிய பலனை பெற்றிருந்தது எங்கே? ஆண்டவருடைய வார்த்தையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல், நீங்க வேதத்தை திருப்ப வேண்டாம், நீங்கள் வேத வசனத்துடைய குறிப்பை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 33 வரை இருக்கின்ற வேதவசனம். 2 சாமுவேல் chapter 18 verse 19 to 33. அங்க அதுக்கு முந்தின இருக்கக்கூடிய பகுதியில அப்சலோம் இறந்து போகிறார். அப்சலோம் இறந்து போன செய்தியை யாருக்கு அறிவிக்க வேண்டும்? தாவீதுக்கு அறிவிக்க வேண்டும். தாவீதுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை யோவாப் யார் கரங்களிலே தருகிறார்? அங்கிருக்கின்ற கூஷி என்பவனுடைய கரத்துல தான் தருகிறார். Joab gives the responsibility of telling the word to David through the hands of கூஷி. அங்கதான் கூஷி கிட்ட சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், சாதோக்கின் குமாரனாகி அஹிமாஸ் என்ற ஒருவன் அங்க இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? யோவாப் கிட்ட யோவாபே நான் போறேன், யோவாபே எனக்கு நான் போய் இந்த வசனத்தை, நான் போய் இந்த வார்த்தையை தாவீது கிட்ட சொல்றேன்னு சொல்றான். ஆனா யோவாப் சொல்றாரு, அஹிமாஸ் நீ நல்லவன் தான், நீ வேகமா ஓடக்கூடியவன் தான், யூ நோ டு ஸ்பீக், உனக்கு பேச தெரியும், உனக்கு ஓட தெரியும், எல்லாமே தெரியும், உனக்கு பலன் இருக்கின்றது. ஆனா இன்றைக்கு நீ சொல்ல வேண்டாம், இன்றைக்கு உனக்கு அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்றாரு. யூ டோன்ட் ஹேவ் தி வேர்ட் டுடே டு பிரீச். இன்றைக்கு உனக்கு அந்த வார்த்தை இல்லை என்று யோவாப் சொன்னார். ஆனாலும் இந்த அஹிமாஸ் கேட்க மாட்டேங்கிறான். அஹிமாஸ் என்ன பண்றான்? நானும் ஓடுவேன் நிர்பந்தப்படுத்துறான். he is forcing Joab and asking permission. நானும் ஓடுகிறேன்னு சொன்னான். அப்போ யோவாப் சொல்றாரு, சரி கேக்குறியா, சரி நீ ஓடுன்னு சொல்றாரு. அப்போ ஓடி 2 பேரும் போறாங்க. கூஷியும் ஓடி போறாரு, இந்த அஹிமாஸும் ஓடி போறாங்க. அஹிமாஸ் கூஷிக்கு முன்பதாக வேகமா ஓடி போய் தாவீது பக்கத்துல வராரு. அப்ப கெவனி வாசலில் இருக்கக்கூடிய தாவீது ஒருவர் ஓடி வருகிறதை பார்த்து நல்ல செய்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னார். 2 ஓடி வருகிறார்கள் பார்த்து அதுவும் நல்ல செய்தி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனா முதலாவது ஓடி வந்த இந்த அஹிமாஸ் இடத்துல கேட்கிறார்கள், அஹிமாஸே என்ன செய்தி நீ கொண்டு வந்திருக்கிறாய்? வாட் இஸ் த வேர்ட் தட் யூ ஹவ் brought unto me? அப்ப அஹிமாஸ் சொல்றாரு, ஏதோ ஒரு சந்தடி மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல, இவ்வளவுதான் சொல்றாரு. There was some commotion in the camp. ஏதோ பேசிட்டாங்க, அரசல் புரசல் ஏதோ பேசிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? போய் ஓரமா நில்லு. Because you don't have the word, you have run without the word of God. தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்ம அநேக நேரத்துல ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீ போய் ஓரமா நில்லு. அடுத்தது கூஷி வருகிறான். கூஷியினுடைய வார்த்தையை கேட்டு இங்கே தாவீது அதை ஏற்றுக்கொள்கிறார். என்னன்னா, அநேக வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையின்றி நாம் ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இல்லையா? இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை நான் போக வேண்டும், நான் ஏன் இதனை செய்யக்கூடாது, ஏன் நான் இதில் பங்கு பெறக்கூடாது, ஏன் என்னுடைய வார்த்தை நான் பேசக்கூடாது என்று நான் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே ஒழிய தேவனுடைய வார்த்தை எனக்கு இருக்கிறதா என்ற ஒரு முறையாக நாம் கேட்டிருக்கிறோமா? Do we have the word of God? மகத்தான செயல்களை செய்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 16ஆம் அதிகாரத்திலே தெலீலாள் என்ற ஒரு பெண்ணிடத்திலே சென்று இவன் சிம்சோன் மயங்கி இங்கே விழுந்து போனான். பின்பதாக தெலீலாள் தொடர்ச்சியாக இவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். இவன் என்ன சொன்னா, சரி போய் தொலைது என்று சொல்லி தன்னுடைய ரகசியத்தை உடைத்து விட்டான். சிம்சோன் உடைச்சிட்டு பெலிஸ்தர்கள் வருகிறார்கள் என்று கேள்வி கேட்ட உடனே 20வது வசனத்தில் வாசிக்கின்றோம், தேவன் தன்னை விட்டு விடுபட்டதை அறியாமல், without knowing that the presence of God has left him, he just went again in the same manner that he used to be. எப்படி சென்று போனாரோ அது போலவே போனாரு. பிடிச்சிட்டான் கைமையுமா. தேவனுடைய பிரசன்னம் அவர்கிட்ட இல்ல. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னமும் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எந்த ஒரு வேலையும் ஆண்டவருக்காக நாம் செய்யும் பொழுது, எந்த ஒரு வேலையும் ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கு என்று நாம் பேச வேண்டுமோ அல்லது எந்த ஊழியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் நம்மோடு கூட இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Without the word and the presence of God, when we go and do the things, it will be of total failure. முழு தோல்வியாகத்தான் அது முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய வல்லமையின் பிரகாரமாக நாம் செல்லும் பொழுது அவருடைய வார்த்தையும்
அவருடைய பிரசன்னமும் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. His presence and His word is really empowering each one of us. இல்லையா? அது உண்மைதானே? ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மோட பேசின விதம் என்ன? தெய்வீகமான அருள் வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் நம்மை தேற்றி இருக்கிறார். அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை, அவருடைய நோக்கத்தினுடைய வல்லமை. ஆனால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய நோக்கத்தை நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்நாட்காலம் முழுவதுமாக நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையும் நாம் அனுபவித்திருக்க வேண்டும். We need to experience the power of His word and the power of His presence in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்திருந்திருப்போமானால் நிச்சயமாக ஒரு நாளிலே நாம் விதைத்திருக்கின்ற அந்த விதையினுடைய பலனை நம்முடைய கண்கள் காணாவிட்டாலும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்முடைய வாழ்நாள் காலத்தினுடைய பின்பதாக கூட அதனுடைய கனிகளை காணும்படியாக செய்வார். ஆகவே இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் தாமே நமக்கு அதிகமான உற்சாகத்தையும் தேர்தலையும் தருவாராக. ஆமீன்.